மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம் நிறுவனம் பற்றிய செய்தி எல்லாமே மின்னல் வேகத்தில் பரவிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம நிறுவனத்தோட டைரக்டர்ஸோட ரிலாக்ஸேஷன் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். டைரக்டர் ரிலாக்ஸேஷன்ஸில் ஆட்சேபனைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு விரைவில் கிடைக்கும். டைரக்டர்ஸ் ரிலாக்ஸேஷன் பற்றி நான் சொல்கிறத விட வேட்டைக்காரன் சேனலில் பாஸ்கரன் சகோ சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆடியோவை கேட்போம். நண்பர்களுக்கு வணக்கம், குடும்ப உறவுகளுக்கும் வணக்கம். என்னடா நேற்று ஹியரிங்னு சொன்னாங்க, எந்த ரிசல்ட்டும் வரலையே அப்படின்னு பார்த்தீங்களா? நேற்று ஹியரிங் நடந்திருக்கு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, 23ஆம் தேதி வந்த ஹியரிங்கு நடந்திருக்கு. அந்த 10ஆம் தேதி ஒன்று பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அது எங்களுக்கு வெப்சைட்டில் அப்லோட் ஆகலைங்க, ஓகேங்களா? வெப்சைட்டில் அப்லோட் ஆகல. அதே மாதிரி அதையும் 23ஆம் தேதி மாற்றி ரெண்டையுமே வேற ஒரு சர்ச்சுக்கு மாற்றி ரெண்டும் ஒட்டுக்கா ஹியரிங் நடந்திருக்கு, ஓகேங்களா? அதாவது ஆஃப்லைன்ல அவங்க மாத்திட்டாங்க, மாத்தி ஹியரிங் நடந்திருக்குங்களா? அதை ஆன்லைன்ல மாத்தலீங்க. ஆன்லைன்ல மாத்தினாதான் எங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் ஆகும். அதை நாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம். என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, திடீர்னு அந்த 23ஆம் தேதி வந்த ஹியரிங் ஒரு சர்ச்சுக்கு எங்களுக்கு அப்லோட் ஆனது வெப்சைட்ல அது ஒரு சர்ச்சுங்க. அந்த 10ஆம் தேதி பெண்டிங் இருந்ததுங்க. ரெண்டையுமே சஸ்பென்ஸா இன்னொரு ஜட்ஜுக்கு மாற்றி ஹியரிங் நேற்று நடந்திருக்குங்க, ஓகேங்களா? ரிசல்ட் என்னன்னு தெரியலீங்க, அதான் அப்லோட் ஆகுது என்னமோ தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்லோட் ஆச்சுன்னா தான் எங்களால் பார்க்க முடியும். லேட்டாக ஆச்சுன்னா லேட்டாக தான் பார்க்க முடியுங்க, ஓகேங்களா? அதையும் சொல்லி நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டையுமே வேற ஒரு ஜட்ஜுக்கு மாற்றி ஹியரிங் நடந்திருக்கு, ஓகேங்களா? சுருக்கமாக சொல்லிக்கிறேன், புரிஞ்சுக்கங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்டர் ரிலாக்ஸேஷன் பற்றி அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம அந்த சந்தோஷமான நியூஸ்க்கு வருவோம். நம்ம நிறுவனம் சட்ட போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்குது. நம்ம எம்டி சார் தொடர்ந்து நம்ம நிறுவனத்தை மீண்டும் கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. நம்ம நிறுவனத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி டிவியில், நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம நிறுவனம் மக்கள் நிறுவனம், அதனால் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை. கம்ப்ளைண்ட் அதிகமாக இல்லாததுனால இஓடபிள்யூ இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலை. அதனால் நம்ம எம்டி சார் ரிட்டு போட்டிருக்குறாங்க. நம்ம நிறுவனத்தை மீண்டும் கொண்டு வர்றதுக்கான மிக முக்கியமான முயற்சி இது. நம்ம எல்லாருக்குமே ஒரு சில அடிப்படை உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகள் அரசாங்கத்தாலோ அல்லது வேறு சில நபராலோ பறிக்கப்படும் போது நாம் கோர்ட்டுக்கு போய் அதை திரும்ப கேட்கலாம். அதுக்கு உதவுறதுக்கு பேர் தான் ரிட்டு. இப்போது நம்ம நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு நாம் உரிமை கேட்டு நம்ம ரிட் மனு போட்டிருக்குறாங்க நம்ம எம்டி சாரு. இதை 8 ஸ்பெஷல் ஜட்ஜு விசாரிக்கிறாங்க. நம்ம நிறுவனத்துக்கு எதிரான வழக்குல இருந்து நம்ம நிறுவனம் மீண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விரைவில் நம் நிறுவனம் மீண்டு வரும். இது மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். எனவே மகிழ்ச்சியாக காத்திருங்க. விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.